இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ எக்ஸிட் போல நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி தன்னோட டீமோட களம் இறங்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸிட் போல் ரிப்போர்ட் தான் இப்ப எல்லாருமே அதிர்ச்சி ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கு. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் 31 வருஷம் போலீஸ் துறையில கிரிமினல் மைண்டுகளெல்லாம் அலசின ஒரு எக்ஸ்பர்ட் தான். இவர் 2340 முன்னாள் போலீஸ்காரங்கள வச்சு ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் மாரி ஒரு சர்வேயை நடத்தியிருக்கிறாரு. அதுவும் 234 தொகுதியில. இதோட சாம்பிள் ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல 121 தொகுதிகளை தட்டி தூக்கி மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்கவும் போகுது. அதுவும் விஜய் சிஎம் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக கோட்டைகளா இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா விஜய் எப்படி 41% ஓட்டுகள் எப்படி சாத்தியமாச்சு, அந்த விசில் சின்னம் கிராமத்துல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்படி அவங்கள ஓட்டு போட வச்சாங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட் தான் இவர் கொடுக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டை யார் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா 1991 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான ரவி தான். இவர் தமிழ்நாட்டில் 31 வருஷம் போலீஸ் துறையில இருந்திருக்கிறார். திண்டுக்கல்காரர். இவர் சென்னை உட்பட பல இடங்கள்ல எஸ்பியாகவும் கமிஷனராகவும் வேலை பார்க்கவும் செஞ்சிருக்கிறார். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மேலோட்டமா ஒரு கணிப்பை சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, கரெக்டா தானே சொல்லியிருப்பாங்க. அந்த எக்ஸிட் போல் மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸிட் போல் நடக்கிறதுக்கு அவர் செட் பண்ண டீம் 234 தொகுதியிலுமே கவர் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா 10 முன்னாள் போலீஸ் அதிகாரிகள். அப்போ 234 தொகுதிகளையும் பாத்தீங்கன்னா மொத்தம் 2340 மாஜி அதிகாரிகள் இந்த வேலையில இறக்கி விட்டுருக்காங்க. எக்ஸிட் போலுடைய டார்கெட் என்ன தெரியுமா? ஒவ்வொரு அதிகாரியும் அந்தந்த தொகுதியில 100 பேரையாவது சந்திக்கவும் செய்யணும். அப்ப 234 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா 1000 பேரைய சந்திச்சாங்க. அப்படின்னா 2,34,000 பேரை கேட்கவும் செஞ்சிருக்காங்க. இதுலதான் டிஸ்பியே இருக்குது. வெறும் இளைஞர்கள் கிட்ட மட்டும் இல்லாம பெண்கள், முதியோர்கள், அப்புறம் பல சமுதாயத்தை சேர்ந்தவங்களை எல்லா தரப்பு மக்களுமே அவங்க கவர் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த சர்வே படி பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு 41% வாக்குகள் கிடைச்சிருக்கான். 41% வாக்குகள் ஒரு கட்சிக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த வாக்கு சதவீதம் சீட்டுகளா மாறும்போது கண்டிப்பா 121 தொகுதியில தேவைக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரவி அவர்களுடைய இந்த சர்வே சொல்லவும் செய்யுது. அதாவது தேவைக்கா தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வேல சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக காலங்காலமா இருக்குது. அந்த காலங்காலமா கட்சி இருக்கும்போது மத்தியில 121 இடங்களை ஒரு புதிய கட்சி பிடிக்குதுன்னா ஒரு தமிழக அரசியல்ல ஒரு புரட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செய்யலாம். இதுலதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா போலீஸ் அதிகாரிகள் மக்கள் கிட்ட கேட்டப்போ காலங்காலமா ரெட்டை இலைக்கு உதயசீரனுக்கும் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அந்த பெரியவங்க எல்லாம் இந்த முறை விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அவங்க எதுக்குன்னு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கவும் செஞ்சது. அதாவது என்னன்னா தன்னோட பேரன் பேத்தியெல்லாம் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு அவங்க கம்பல் பண்ணவும் செஞ்சாங்களாம். இல்லைன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற அடம்பிடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுமே பாத்தீங்கன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடவும் செஞ்சிருக்காங்களாம். இதுல இருந்து நல்லாவே தெரியுது விஜயோட டார்கெட் 2K கிட்ஸ் மட்டும் கிடையாது. அந்த 2K கிட்ஸ் மூலமா அந்த வீட்டு பெரியவங்களோட ஓட்டையும் கவர் பண்ணதான் அவரோட டார்கெட்டா இருக்கவும் செஞ்சிருக்கு. அதையும் அவர் கரெக்டா பண்ணவும் செஞ்சிருக்கிறாரு. இப்படி ரவி அவர்களுடைய ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தேவைக்கு தொண்டர்கள் பயங்கர குசியில இருக்காங்க. ஏன்னா சமீபத்துல ரொம்ப எதிர்பார்ப்புக்கு மத்தியில எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் வெளியில வந்துச்சு. அதுல பெரும்பாலான நியூஸ் மீடியா எடுத்த சர்வேல பாத்தீங்கன்னா திமுக தான் மெஜாரிட்டி படி ஆட்சி அமைக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவும் செஞ்சிருக்காங்க. அதோட சேர்த்து ஆக்சிஸ் மை இந்தியா மாதிரியான ஒரு சில நியூஸ் மீடியா மட்டும்தான் தேவைக்கு சப்போர்ட்டா சொல்லவும் செஞ்சிருந்தாங்க. அதாவது திமுக, அதிமுகவோட அதிகமான பெர்சன்டேஜ் ஓட்டுகள் கிடைக்கும், தேவைக்கு தான் மெஜாரிட்டி ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருந்தாங்க. அதனால அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேவைக்க தரப்புல இருந்து ரொம்ப அப்செட்ல இருக்கவும் செஞ்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பனையூர்ல நடந்த வேட்பாளர்கள் மீட்டிங்லயும் கூட எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே நம்ம மேல இருந்த கோபத்துல அவங்கள வேணும்னே வெளியிட்டது. நீங்க அதை பத்தி கண்டுக்காதீங்க, எனக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி இவ்வளவு பேருக்கிட்ட எடுத்த சர்வேல தேவைக்கா பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இதனால தேவைக்கா தரப்புல இருந்து ரொம்பவே குசியா இருக்கவும் செய்யறாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே விஜய் விஜய் அப்படிங்கிற பேச்சு தான் இருக்கவும் செஞ்சது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற பேச்சு தான் எல்லா பக்கமும் இருக்கவும் செய்யுது. அதனால விஜயோட தேவைக்கா கட்சி அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா சீட்டு நுனியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி விஜயோட கட்சி 41% ஓட்டுகள் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்கிறாரு. அதுல உலக விஷயங்கள், அதுக்கப்புறம் கிரைம் ஸ்டோரி, போலீஸ் சந்திச்ச சவாலான விஷயங்கள் இதையெல்லாம் அவர் கவர் பண்ணவும் செஞ்சிருக்கிறாரு.
இது ஒரு பக்கம் இருக்க, இதையெல்லாம் தாண்டி இளையராஜா வந்து ஒரு பாடல வந்து ரீசென்ட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இது எங்கள் நீதி படத்துல இருந்து. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளையராஜா வந்து பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பி. அப்புறமா அரசு சார்புல வந்து ஒரு விழாவும் எடுக்கப்பட்டது. அதுல வந்து ரஜினி, கமலெல்லாம் வந்து கூட கலந்துக்கிட்டாங்க. முதல்வர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு தலைமை தாங்கவும் செஞ்சாரு. அப்படி இருக்கிற சமயத்துல தான் அவர் வந்து இது எங்கள் நீதி படத்த வந்து அவர் யூடியூப் சேனல்ல ரிலீஸ் பண்ணவும் செஞ்சிருக்காரு. விஜய் படம் தான் அந்த படமும் கூட. சின்ன குழந்தையா அவர் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல இருந்து அந்த ஒரு பாட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த பாட்டு என்னன்னா, "இந்த நாடே உன்ன நம்பி இருக்கு தம்பி" அப்படிங்கிற அந்த பாட்டு தான். அதனால இளையராஜாவுமே பார்த்தீங்கன்னா, மறைமுகமா விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாரி தான் அந்த பாட்ட ரிலீஸ் பண்ணவும் செஞ்சிருக்கிறாரு. சரி பார்க்கலாம். இன்னும் ஒரே 1 நாள் மட்டும் தான் இருக்குது. நாளை காலையிலேயே தெரிஞ்சிரும். யார் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேவைக்கா வந்து 121 தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாள் போலீஸ் அதிகாரி ரவி வந்து எடுத்திருக்கிறாரு. இந்த கருத்து கணிப்பு பலிக்குமா? அல்லது வந்து தேவைக்கா வந்து எத்தன தொகுதிகள் ஜெயிக்கும் அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பேக்ல கமெண்ட் பண்ணவும் செய்யுங்க.